வாழ்த்துக்களை நான் சொல்கின்றேன். இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலங்களில் கடவுள் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்துகிறார். இந்த காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டை கொண்டு வருங்கள். இறையருள் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எனக்கு பாராட்டின அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய பாதுகாப்பையும் பலனையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் சுகமாக வாழ்வது உம்மை சுத்த கிருபை. இந்த நாளும் உம்மை போற்றி புகழவும், பாடல்கள் வழியாக உம்மை புகழ்ந்திருக்கவும், திருமறை வசனங்களின் வழியாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். ஆண்டவரே நாங்கள் நேரெடுக்கின்ற மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு துணை செய்யும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைய வரைக்கும் தூய ஆவியானவர் எங்களோடு எங்களை வழி நடத்த வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்திலே கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே 416வது பாடல், இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை நாம் இங்கே கேட்கலாம் என்ற பாடலை சேர்ந்து பாடும். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம்.
தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கொண்டீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை ஒரு மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் கொடுக்கிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன், தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் இருக்கின்ற இடத்துல முழங்கால் படிட்டு நம்முடைய பாவங்களை கடவுளுக்கு முன்பாக அறிக்கையிடுவோம். அவருடைய சந்ததியிலே நாம் காத்திருக்கிற போது நம்முடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வை தர ஆண்டவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கும் வல்ல பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே பாக்கிய குற்றவாளிகளாக எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இப்படி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தத்தையும் நமக்கு கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். முதலாவது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். பக்தி சகரியா 8வது அதிகாரம் 12 முதல் 19 முடிய. சகரியா 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 முடிய. விதைப்பு சமாதானமுள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பதென்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.
இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற 2ஆம் வேத பாடம் ரோமர் 5 1 முதல் 5 வரைய புதிய ஏற்பாட்டின் பக்கம் 212. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலைத்து கொண்டிருந்து தேவ மகிமையை அறிவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவ மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 33 வரை. நான் பிதாவினிடத்திற்கு போகிற வழியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இதென்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வீணாக வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுங்களாம். விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் வாசித்தாயிற்று. ஆமீன். கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்த பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 417வது கீர்த்தனை பாடல், அமைதியில் இறைவனை காண்போம், அமர்ந்தே அவன் அன்பை கூறுவோம் என்கின்ற பாடலை நாம் சேர்த்து பாடுவோம். அமர்ந்தே
எங்கள் அனைவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்படுத்தும். என் வாயின் வார்த்தைகளும் கேட்கின்ற அனைத்து மக்களுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுதும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மை பீஸ் ஐ கிவ் டு யூ, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்கின்ற கருப்பொருளின் கீழ் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால், சமாதானமற்றிருக்கிற இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தை தருகின்ற சமாதானக்காரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் கலவரம், வன்முறை, கோபம், பொறாமை, வஞ்சனைகள், வெறுப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆசைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இது நிமித்தமாக அமைதி இல்லை. அமைதியை தேடி பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்குமே அமைதி இல்லை, சமாதானமே கிடைக்கவில்லை. எல்லா பக்கமும் தேடி பார்க்கின்றோம், சமாதானம் கிடைக்காமல் தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சாமி நம்பிக்கையுடன் நம்முடைய வாக்குறுதியை சொல்லுகின்றார். ஏசாயா 9:6 சமாதான பிரபு என்ற பெயர் அவருக்கு சூட்டப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே சமாதான அரசராக இங்கே வந்தார். புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லுவார்கள். காரணம், புயல் அடித்து முடித்து எல்லாவற்றையும் சுருட்டி சென்றுவிடும். அதற்கு பின்பு ஒரு அமைதி ஏற்படும். அதற்கடுத்து மயான அமைதி என்று சொல்வார்கள். அடக்கம் செய்து விட்டதற்கு பின்பாக அங்கே எழுகின்ற ஒரு அமைதி மயான அமைதி. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது 144 தடை உத்தரவு அல்லது இந்த போராட்டத்திற்கான ஒரு வன்முறை அதிகரிக்கின்ற போது இந்த சமாதானத்துக்கான முறைகள் நடத்தப்படும். அதிகாரத்தின் மூலமாக அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 144 தடை உத்தரவு போடப்படுகின்றது. அது நிமித்தமாக எல்லாரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற சூழல் உருவாகின்றது. இன்றைக்கு நாம் எல்லாருமே லாக்டவுன் காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இந்த நோயினால் இன்றைக்கு சமாதானமற்ற இந்த உலகம் இருக்கின்றது. சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக சமாதானத்தை பெறுவோம் என்கின்ற மன நிறைவுக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற விஷயம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை இருக்கிற பகுதியிலே சமாதானத்தின் பிறப்பிடம் கடவுள்தான். அவர் நமக்கு வழிகாட்டுவார். ஆண்டவர் நமக்கு சமாதானத்திற்கான வழியை காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தி இந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. சங்கீதம் 122:7-8 உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகள் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். நாம் தங்கியிருக்கும் இல்லத்தில் பாதுகாப்பாய் வாழ்கின்றோம், சுகமாய் நல்வாழ்வு அங்கே இருக்கின்றது. இதற்கு காரணம் ஆண்டவர் தான். ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நாம் சுகமாக, பாதுகாப்பாக, சமாதானமாக இல்லத்திலே வாழ முடியாது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 5-7 வரை இருக்கிற பகுதியிலே வீடு கட்டி அவர்களின் குடியிருங்கள், தோட்டங்கள் அமைத்து விளைச்சலை உண்ணுங்கள், குடும்ப வாழ்வில் ஒன்று கூடுங்கள், இருக்கும் நாட்டின் நல்வாழ்வை கேளுங்கள், அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். நாம் வீட்டிலே தங்கி இருக்கின்றோம், திராட்சை தோட்டங்களை நட்டு அதிலே உண்ணுகின்றோம். நாடு நலம் பெற வேண்டும் என்று, நல்வாழ்வு பெற வேண்டும் என்று நாம் வேண்டும் போது நாமும் நல்வாழ்வு பெறுகிறோம். இந்த சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எருசலேமை கட்டுவதற்கான கடவுளின் வாக்குறுதியாக இந்த சகரியா புத்தகம் நமக்கு அமைகின்றது. இந்த சகரியா புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற விஷயம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
அந்த முன் அடையாளமான சமாதானத்தை குறித்து செய்தி இங்கே சொல்லப்படுகின்றது. அதற்கு 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கடவுள் நாட்டில் அமைதி தரப்போகின்றார், அது அனைவருக்கும் நலமளிக்கின்ற ஒரு சமாதானமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் பலனை தரும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும், என்ஜிஓ உரிமையாக்கிக் கொள்ள செய்வேன் என்கின்றார். மக்கள் எல்லாரும் அமைதியில் பயிர் செய்ய போகின்றார்கள். அவர்கள் விளைச்சலை அனுபவிக்கும் உரிமையையும் பெறப்போகின்றார்கள். இன்றைக்கு விளைச்சலுடைய உரிமை பாதி விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. விலை பேசுகின்றது மற்ற நிறுவனங்கள், வெளிநாட்டு முதலாளிகள். விவசாயிகளுடைய உழைப்பு இன்றைக்கு அவர்களால் விலை நிர்ணயம் செய்ய முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றது. ஆனால் இங்கே சகரியா தீர்க்கதரிசி சொல்கின்றார், அமைதியிலே பயிர் செய்வீர்கள், நீங்கள் விளைவிக்கின்ற அந்த விளைச்சலை அனுபவிக்கின்ற உரிமையை பெறுவீர்கள் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி நமக்கு சொல்கின்றார். 10-11 வசனங்களிலே, ஏனெனில் இந்நாள் வரை மனிதருக்கோ கால்நடைக்கோ கூலி கிடைக்கவில்லை, வருவார்களோ பகைவரிடமிருந்து பாதுகாப்பில்லை, ஒருவருக்கு ஒருவர் எழுப்பும்படி செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அமைதி ஏற்படுத்தப்படுகிறது. எருசலேம் யூதாவின் குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய திட்டமிட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எருசலேம் யூதா குடும்பத்தினர் கட்டப்படுகின்றார்கள். அமைதிக்காக கட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை இங்கே சொல்லப்படுகிறது. அமைதி வேண்டும் என்றால் நாம் இவைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சகரியா ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். 16-17 வசனங்களிலே ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். எப்படி நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஒருவரோடு உண்மை பேசும். உண்மை பேசும்போது நாம் சமாதானமாக இருக்கலாம். இரண்டாவது, நியாயம் செய்ய வேண்டும். நியாயம் செய்யும் போது அதில் நல்லுறவு ஏற்படும். மூன்றாவது, ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தால் நினைக்கக்கூடாது. ஒருவருக்கு எதிராக மற்றவர்கள் தீமை செய்ய மனத்தால் நினைக்கக்கூடாது. நாலாவது விஷயம், பொய்யானை இடுவதை எல்லாம் விரும்பாது. பொய்யானை இடுவதை விரும்பக்கூடாது. இவைகளை நாம் கடைபிடிக்கும் போது சமாதானமாக வாழ முடியும். 85ஆம் சங்கீதம் 10வது வசனம், பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் என்று சொல்லி ஒரு அழகான வசனம் சொல்லப்படுகிறது. நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் தருகின்றார். சமாதானத்தின் வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு வழிகாட்டுவார். நம்முடைய குறைகளிலும் பலவீனங்களிலும் இருந்து நீதியாய் வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-5 வரை இருக்கிற பகுதியிலே சமாதானத்தின் வழியாக கிறிஸ்து நம்பிக்கை கொள்ள தூண்டுகின்றார். இந்த சமாதானத்தின் வழியாக நம்பிக்கை தூண்ட செய்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானக்காரராக இருக்கிறார். கடவுளோடு உள்ள உறவின் அந்த உறவு மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உருவாக்கி இடையீட்டாளராக இருந்து செயல்படுகின்றார். கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இடையீட்டாளராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுகின்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். ஆண்டவரை நம்பிதான் நாம் நல்லுறவு கொண்டுள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் நாம் மீட்படைந்திருக்கிறோம். நல்லுறவு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு இணைந்த நிலையிலே புது வாழ்க்கை கொண்டு அமைதியான வாழ்க்கை சூழலில் ஆண்டவர் இயேசு சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார். 3வது வசனத்திலே, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். 3 விஷயங்கள். துன்பம் வரும்போது அதை பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால், துன்பத்தினால் நமக்கு மன உறுதி கிடைக்கிறது.
அந்த மன உறுதி நம்முடைய வாழ்விலே கிடைக்கின்ற போது தகைமை என்று சொல்லப்படுகின்ற அந்த மன உறுதியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலம் கிடைக்கின்றது. தகைமையால் எதிர்நோக்கும், அதாவது நல்வாழ்வு உருவாகும் என்று சொல்லி இங்கே சொல்கின்றார்கள். சமாதானம் உண்டாக துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நிறைவு பெறும். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கின்ற ஒரு தீமைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்களோடு உறுதியாக இருக்கும்போது கடவுளின் சமாதானத்தை நாம் உடமையாக்கிக் கொள்கின்றோம். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்து உள்ளவர்களுமாயும் இருக்கின்றீர்கள். தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய இருதயத்திலும் ஆளும்போது மன நிறைவு கிடைக்கின்றது. ரோமர் 5:5 அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் ஒளியப்படுகிறது. அதனால் நம்பிக்கையை தருகின்றது சமாதான வாழ்க்கை. சமாதானத்தை வழங்கும் கடவுள் நமக்கு நம்பிக்கையை தருகின்றார், வழிகாட்டுகின்றவர் நமக்கு நம்பிக்கையை தருகின்றார். எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் சமாதானமாகி வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையை தருகின்றார். யோவான் 16:16-33 இருக்கிற பகுதியிலே சமாதானத்தை வழங்கும் தூய ஆவியார் துணிவை நமக்கு கற்றுத் தருகின்றார். கரேஜ், ஒரு கரேஜ் நமக்கு கிடைக்கின்றது. எப்பொழுது துணிவு வேண்டும்? பயம், நெருக்கடி, துன்பம், வேதனை, இடர் வரும்போது நமக்கு ஒரு துணிவு தேவைப்படுகிறது, தைரியம் தேவைப்படுகிறது. தூய ஆவியானவர் தாமே நம்முடைய எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் நம்மை ஆற்றி தேக்கி அரவணைத்து நமக்கு சமாதானம் தர சித்தம் கொண்டிருக்கிறார். யோவான் 16:20 உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் துயரத்தில் இருக்கிறீர்களோ உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அங்கே பயத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்ன செய்தி தான் இங்கே சொல்லப்படுகின்றது. தான் மரணத்தை அனுபவிக்கும் போது துன்பம் உண்டாயிருக்கும், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தழும்போது உங்களுடைய துன்பம், துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி உயிர் தழுதலை நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். யோவான் நற்செய்தி 14:7 நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுகின்றார். சீடர்கள் ஆண்டவர் இயேசுவின் போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை உடனிருந்த ஆண்டவர் பிரிந்து போகின்றேன் என்று சொன்னது நிமித்தமாக துன்பம் பெறுகின்றார்கள், வேதனை அடைகின்றார்கள். ஆனால் அந்த வேதனை தூய ஆவியார் வரும்போது மாற்றம் பெற்று துணிவை தரும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். யோவான் 16:21 பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகின்றார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியில் தம் வேதனையை மறந்து விடுகின்றார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறப்பினாலே அனுபவித்த அந்த வேதனையும் துன்பமும் குழந்தை பிறந்தவுடன் மகிழ்ச்சியாக மாறுகின்றதே, இதை போல ஒரு மகிழ்ச்சியை தான், சமாதானத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்றார். அது தேற்றரவானால் துணிமை தருகின்ற ஒரு மகிழ்ச்சியாக, சமாதானமாக நமக்கு இருக்கின்றது. சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற காரணராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். யோவான் 16:33 உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகத்திலே துன்பம் உண்டு, ஆனாலும் நாம் துணிவுடன் இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் ஒருபோதும் கலங்க வேண்டாம், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு
தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தின் பிறப்பிடமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார். சமாதானத்தின் பிறப்பிடமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை தருகின்றார். சமாதானத்தின் பிறப்பிடமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வழியாக நமக்கு துணிவை தருகின்றார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு பெறுகின்றது. கடவுள் வழிகாட்டுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை நமக்கு வழியாக அமைகின்றது. தூய ஆவியானவர் நம்மை தேற்றுகின்ற தேற்றரவாளனாக இருந்து துணிவை தந்து சமாதானமாக வாழக்கூடிய ஆற்றலை தருகின்றார். உலகத்திலே, குடும்பங்களிலே, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே, நாம் இருக்கின்ற இடங்களிலே சமாதானமாக வாழ ஆண்டவர் நமக்கு வாய்ப்பையும் வழியையும் கட்டளையிடுவார். சமாதானமாக வாழ்வோம். முடிந்தவரை, கூடுமானவரை எல்லாரிடத்திலும் அன்பாகவும் அமைதியாகவும் வாழுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சமாதானமாக வாழுங்க எங்களுக்கு கற்றுத்தருகிறேன். என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு சமாதானத்தின் காரணமாக எங்களை போதித்து வழி நடத்துவதற்காக நன்றி. உங்களுடைய நம்பிக்கையும் ஆற்றலும் எங்களோடு இருக்கிறது. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்புரையை கேட்டு நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்துல எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு தொகுத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாட்சத்தில் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். நம்முடைய இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலங்களிலே ஆலய வழிபாடுகள் நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்தன. காணொலியின் வழியாக நாம் ஆண்டவரை வழிபட்டு வருகின்றோம். நம்முடைய திருச்சபைகளிலே திங்கள் முதல் வியாழன் வரை வழிபாடுகள் நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே திருச்சபைகளிலே, பல்வேறு திருச்சபைகளிலே திங்கள் முதல் வியாழன் வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வழிபாட்டு முறைமைகள், வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய குடிமங்கலம் ஆலயத்திலே வருகின்ற திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே திருவிருந்து வழிபாடு நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனையிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் வாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தை நாம் முன்னிறுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 217வது பாடல் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த விசுவாசம்
கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றோடு எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையதே. ஆமென். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருந்த அடியாராய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் இன்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியர்களும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் வாழ்கின்ற உலகத்திலே நாங்கள் சமாதானமாக வாழ எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். சமாதானத்தின் பிறப்பிடமாகிய கடவுள் எங்களுக்கு சமாதானத்திற்கான வழிகாட்டுகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்பிக்கையை தருகின்றேன். தூய ஆவியானவரின் வழியாக துணிவை பெறுகின்றோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உலகத்திலே பயணிக்க சமாதானமாய் வாழ எங்களுக்கு அறிந்தாரும். குடும்பங்களிலே சமாதானம் பெறட்டும். நாங்கள் வாழ்கின்ற இடங்களிலே சமாதானமாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். பணியிடங்களிலே நாங்கள் சமாதானமாக பணி செய்ய எங்களுக்கு உதவித்தார். அனைத்து தேவைகளை சந்தியும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் எல்லாருக்கும் நீ பாதுகாப்பித்தார். குடும்பங்களில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படட்டும். வயது முதிர்ந்த பெரியவர்களை பராமரித்து பாதுகாத்தட்டும். கணவன் மனைவிகளுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் மாறட்டும். சமாதானமாய் வாழ கற்றுத்தர வேண்டும் நாங்கள் சொல்லிக்கின்றோம். குறைவுகளை அறிந்து, தப்பிதங்களை அறிந்து, ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கின்றோம். பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்தரவும் கல்வி வரங்களை தந்து சுகமாய் வாழக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். திருமணத்திற்காக காத்திருக்கிற மக்கள் திருமண காரியங்களிலே உம்முடைய சமாதானத்தை தந்து குடும்பமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாகும். குழந்தை பேற்றுக்காக எதிர்நோக்கி இருக்கிற மக்களை நினைத்து கொடுத்து ஜெபிக்கிறோம். குழந்தை பேற்று நன்மைகளை தாரும். மன நிறைவை அனைவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறோம். அதே போல படிக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் கல்வி வரங்களை தாரும். கொரோனா தொற்றின் காலங்களிலே யாருக்கும் எந்த தீங்கும் ஆபத்தும் அணுகாமல் காத்திரலும். சின்னஞ்சிறு குழந்தைகளை பராமரித்து பாதுகாத்திரலும். என்னுடைய வாழ்க்கை தேவைகளை சந்திக்கிற தேவன் தொடர்ந்து உடைய நம்பிக்கையிலே எங்களை வழி நடத்தும். எங்களுடைய திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பேராயர், ஆயர்கள், மிஷினரிகள், உபதேசியர்கள், திருமண அலுவலர்கள் அனைவரையும் பராமரித்து பாதுகாத்து அனைத்து நன்மைகளை எங்களுக்கு தர வேண்டிப்படுத்தி நாம் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே பணிபுரிகின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்காக, செக்ரட்டரி ட்ரெஸரருக்காக, கோயில் படைகளுக்காக, சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் பராமரித்தரலும். நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். நாட்டின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் பொறுப்போடு மக்களை நினைத்து ஆட்சி புரிய அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்து செயல்பட இருந்தார். இன்னும் யாரெல்லாம் பசியோடும், பட்டினியோடும், கவலையோடும், தண்ணீரோடும், துயரத்தோடும், துக்கத்தோடும் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சமாதானத்தை தந்து அனைவரையும் நல்வாழ்வு வாழ்வதற்காக வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இத்தருணத்தில் ஒருவன்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்து நாளை கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அறிவிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவின் அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி உண்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவி மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களிலும் நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.
வாழ இறைவன்